தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி சிஜிஎல், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், எஸ்எஸ்சி எம்டிஎஸ், ஆர்ஆர்பி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ஆப்டிடியூட் காமனா இருக்கு. ரைட்டா? ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிஎஸ், ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்குமா இங்கிலீஷ், அதுல ஆப்டிடியூட் எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. இந்த ஆப்டிடியூட் குறிப்பா எஸ்எஸ்சி எக்ஸாம் மற்றும் ஆர்ஆர் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த ஆப்டிடியூட் வந்து தரவா முடிக்க வேண்டியது அவசியம். ஷார்ட்கட், லாஜிக், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எல்லாத்தையும் வந்து புழக்க வேண்டியது அவசியம். இந்த ஒட்டுமொத்த ஆப்டிடியூட வந்து இந்த வீடியோல வந்து ஒரே வீடியோல புழக்க போறோம். எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸ், ஷார்ட்கட் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எல்லா டாபிக்ஸ், அதாவது ஆவரேஜா இருக்கட்டும், ஏஜஸா இருக்கட்டும், பெர்சன்டேஜா இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கட்டும், எஸ்ஐயா இருக்கட்டும், சிஏயா இருக்கட்டும், ஏரியா அண்ட் வால்யூமா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா டாபிக்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷனா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா டாபிக்ஸும் சேர்த்து ஒரே வீடியோல முடிக்க போறோம். ரைட்டா? அதாவது எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸ், எதெல்லாம் எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரி சம்ஸ்லாம் எது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்டிஸ் கேள்விகள், பிராக்டிஸ் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ரைட்டா? ஷார்ட்கட்ஸ், லாஜிக் எல்லாத்தையும் சேர்த்தே பார்ப்போம். ரைட்டா? சோ அதான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க, பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட்டா? டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஒவ்வொரு சம்மா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் ஆவரேஜ். தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப், அதாவது ஃபர்ஸ்ட் சம் வந்து ஆவரேஜ். தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 6 girls இஸ் x years. 4 new girls having ages x minus 2, x plus 2, x plus 4 and x plus 6 joins the class. What is the new average age of the class? 6 பெண்கள் கொண்ட ஒரு வகுப்பின் சராசரி வயது x ஆண்டுகள். x minus 2, x plus 2, x plus 4 மற்றும் x plus 6 வயதுடைய 4 புதிய பெண்கள் வகுப்பில் இணைகிறார்கள் எனில் வகுப்பின் புதிய சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ரைட்டா? இது வந்து ஆவரேஜ் டாபிக், சராசரி டாபிக். ரைட்டா? சோ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் கவனிங்க, ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் a class of 6 girls is x years, அதாவது x years ன்னு சொல்றாங்களா? அப்படினா என்ன அப்படினா ஜெனரலா ஆவரேஜ்க்கு ஃபார்முலா இருக்கு. ரைட்டா? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை n. இதான் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. கரெக்ட்டாங்க? ஓகே. அதுல ஆவரேஜ் ஆஃப் 6 girlsங்கறாங்க. 6 girlsனா அந்த n-ங்கிறது 6. ரைட்டா? ஆவரேஜ் எவ்வளவு சொல்றாங்க? x yearsங்கறாங்க. ஆவரேஜ் இருக்க இடத்துல x ன்னு போடுங்க. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சம் என்ன கிடைக்கும்? சம் என்ன கிடைக்கும் அப்படினா 6x ன்னு கிடைக்கும். 6x னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த 6 கேர்ள்ஸ் இருக்காங்களே, 6 கேர்ள்ஸோட மொத்த ஏஜ், மொத்த எல்லா ஏஜஸையும் கூட்டினீங்கன்னா 6x ன்னு கிடைக்கும். அதான் சம்னு அர்த்தம். சோ சம் வந்து 6x ன்னு கிடைச்சிச்சு. இத அப்படியே வெச்சுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா 4 new girls having ages x minus 2, x plus 2, x plus 4, x plus 6 joins the classங்கறாங்க. What is the new average of the classங்கறாங்க. அப்பனா ஆல்ரெடி 6xங்கிறது 6 கேர்ள்ஸோட மொத்த ஏஜ். அந்த மொத்த ஏஜஸோட இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கேர்ள்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்கங்கறாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தம் இப்ப 10 பேர் ஆயிட்டாங்களா? 10 பேரோட மொத்த ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. ரைட்டா? இவங்க சொன்னதை அப்படியே செய்வோம். இது அப்படியே பார்த்துட்டீங்களா? 6x எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டீங்க. ரைட்டா? இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்ப அந்த 6xங்கிறது 6 கேர்ள்ஸோட டோட்டல் ஏஜஸ், அதை அப்படியே வச்சுங்க. இதோட சேர்த்து x மைனஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேர்ளோட ஏஜ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 சொல்லக்கூடிய இன்னொரு கேர்ளோட ஏஜ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4 சொல்லக்கூடிய இன்னொரு கேர்ளோட ஏஜ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 6 சொல்லக்கூடிய இன்னொரு கேர்ள்ஸோட ஏஜ், அதாவது மொத்தம் 4 கேர்ள்ஸோட ஏஜ் இருக்குல்ல தனித்தனியா, இந்த 4மே வந்து இந்த 6x ஓட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 6 கேர்ள்ஸோட டோட்டல், 4 கேர்ள்ஸோட டோட்டல், மொத்த சம்முன்னு அர்த்தம். மொத்தம் 10 பேரோட சம்முன்னு அர்த்தம். ஆட் பண்ணீங்கன்னா டிவைடட் பை 10ன்னு போட்டீங்கன்னா இது ஆன்சர். ரைட்டா? சார் எக்ஸுக்கு என்னன்னு கண்டுபிடிக்காம இதான் ஆன்சர்னா அவங்க எதுவுமே சொல்லல, அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன்லயும் பாருங்க எக்ஸ்ன்னு வச்சுதான் இருக்கு. ரைட்டா? அப்ப இதான் ஆன்சர், அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளான சம். அதாவது 6 கேர்ள்ஸ்க்கான ஆவரேஜ் எக்ஸ்ன்றாங்களா, 6xங்கிறது அவங்களோட சம், கூட்டுத்தொகை. இந்த 4 ஏஜஸ் தனித்தனி கேர்ள்ஸ் கொடுத்துறாங்களா, 4மே இந்த 6ஓட சேர்த்து விட்டீங்கன்னா மொத்த சம்னு அர்த்தம். டிவைட் பை 10ன்னு போட்டீங்கன்னா அதான் ஆவரேஜ்னு அர்த்தம். ரைட்டா? சரி, இப்ப சால்வ் பண்ணா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அது ஆன்சர். ரைட்டா? ஸோ 6x பிளஸ் 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 தான், பிளஸ் 4x இருக்கு. 6x பிளஸ் 4x வந்து 10x வரும். பிளஸ் மைனஸ் 2 பிளஸ் 2 கேன்சல் ஆயிடும். 4 6 கூட்டினீங்கன்னா 10 வருமா? ஸோ மேலே வந்து 10x பிளஸ் 10 வருதுங்க. கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 இருக்கு. ரைட்டாங்க? இப்போ இந்த 10 வந்து காமனாக வெளில எடுங்க. உள்ள என்ன வரும் அப்படின்னா x பிளஸ் 1 வரும். கீழே இன்னொரு 10 இருக்கு. ரைட்டாங்க? இப்படி எழுதலாம்ல, மேத்ஸ்ல 10 காமனா எடுக்கலாம்ல. சோ 10 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா x plus 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். முடிஞ்சு போச்சா? ரொம்ப சிம்பிளா. அதாவது 6x பிளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணினா டோட்டல் சம் டிவைட் பை 10 போட்டீங்கன்னா ஆன்சர். அப்புறம் 10x பிளஸ் 10ல 10 வெளில காமனா ஆத்தீங்கன்னா x plus 1 உள்ள வரும். கீழே 10 அடிச்சு விட்டீங்கன்னா x plus 1ங்கிறது ஆன்சர். ஓகேவா? ரைட்டா? சோ ஒரு சம் முடிச்சாச்சு. ஒரு வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ், ஒரு டாபிக் ஆவரேஜ்னா அடுத்த டாபிக் ஏஜஸ், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிளிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லாம் மேஷப்பா பார்க்க போறோம். ரைட்டா? சோ அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்க. The average age of, average
டாபிக் தான், ஏஜஸும் கலந்துருக்கு, அதனால இது ஏஜஸ் டாபிக் கூட வச்சுக்கலாம். ரைட்டா? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிஷோர், his wife and their child 6 years ago was 38 years, and that of his wife and their child 8 years ago was 32 years. Find the present age of கிஷோர். 6 ஆண்டுகளுக்கு முன்பு கிஷோர், அவரது மனைவி மற்றும் அவர்களது குழந்தையின் சராசரி வயது 38 ஆண்டுகள். 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது மனைவி மற்றும் அவர்களது குழந்தையின் சராசரி வயது 32 ஆண்டுகள். கிஷோரின் தற்போதைய வயதை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறாங்க. சிம்பிளா இல்ல, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு கேள்வியே. ரைட்டா? அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிறாங்க நம்மள. சோ ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? சிம்பிள்ங்க. பிரசன்ட் ஏஜ் ஆஃப் கிஷோர் தான் கேட்கறாங்க. ரைட்டா? இங்க 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒருத்தவங்க கிஷோர், இன்னொருத்தவங்க அவங்களோட மனைவி ஒய்ஃப், அப்புறம் அவங்களோட குழந்தை சைல்டு ஒன்று. ஓகேவா? இப்போ இவங்க எல்லாத்தோட பிரசன்ட் ஏஜை வந்து நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கிஷோரோட ஏஜ் பிரசன்ட் ஏஜ் கேன்னு வச்சுக்குவோம், ஒய்ஃபோட பிரசன்ட் ஏஜ் டபிள்யூன்னு வச்சுக்குவோம், சைல்டோட பிரசன்ட் ஏஜ் சின்னு வச்சுக்குவோம். அவங்கவுங்க பிரசன்ட் ஏஜை கே டபிள்யூ சின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த சம்ல என்ன சொல்றாங்களோ அப்படியே பண்ணுவோம். நம்ம ஒரு சம்ம டேட்டாவா மாத்தினாலே மேத்ஸ்ல பாதி முடிஞ்சு, பாதி ஆன்சருக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ கேங்கிறது கிஷோரோட பிரசன்டேஜ், டபிள்யூங்கிறது அவர் ஒய்ஃபோட பிரசன்டேஜ், சிங்கிறது அவங்க குழந்தையோட பிரசன்டேஜ். ரைட்டா? அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிஷோர், ஒய்ஃப் அண்ட் சைல்ட் 6 years ago was 38 years. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே செய்யுங்க. இப்போ கிஷோரோட பிரசன்டேஜ் கேனா 6 வருஷத்துக்கு முன்னாடி கிஷோரை கூட்டிட்டு போங்க, 3 பேத்தையும் கூட்டிட்டு போங்க, கிஷோர், ஒய்ஃப், சைல்டு அப்படின்னா. இப்ப கேனா 6 வருஷத்துக்கு முன்னாடினா கே மைனஸ் 6ன்னு வருமா? இப்போ கிஷோர் 40 வயசு, 6 வயசுக்கு முன்னாடினா 40 மைனஸ் 6 34ன்னு சொல்லுவோமா? அது மாதிரி தான். ஸோ கே மைனஸ் 6ங்கிறத 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கூட்டிட்டு போயிட்டோம். 6 years ago. ரைட்டா? 6 years ago கூட்டிட்டு போயிட்டோம். ரைட்டா? அது மாதிரி ஒய்ஃபையும் கூட்டிட்டு போகணுமா? 6 வருஷத்துக்கு முன்னாடி கிஷோர் மட்டும் வர முடியாதுல்ல, ஒய்ஃபும் தானே 6 வருஷம் முன்னாடி போகணும். சைல்டையும் 6 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போயிடலாமா? கூட்டிட்டு போயிட்டோமா? இப்போ என்ன சொல்றாங்க? ஆவரேஜ் வந்து 38ங்கிறாங்களா? ஆவரேஜ்னா என்ன அர்த்தம்? 3 பேரையும் கூட்டி டிவைடட் பை 3 போடணுமா? 3 பேரும் போடணுமா? அதாவது 3 பேரோட சம்ம மேல போட்டோம். எத்தனை பேர்? 3 பேர். ஆவரேஜ் எவ்வளவு சொன்னாங்க? 38 இயர்ஸ்னா ரைட் 38 போட்டணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லிருக்காங்களோ அப்படியே பண்ணிட்டோமா? கிஷோர், ஒய்ஃப், சைல்ட் 6 வருஷம் முன்னாடி 6 வருஷம் முன்னாடி 6 வருஷம் முன்னாடி கூட்டு பை 3 ஈக்குவல் டு 38. ரைட்டாங்க? பர்ஃபெக்ட். ஓகே. இப்போ அடுத்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒய்ஃப், கிஷோரோட ஒய்ஃப், கிஷோரோட சைல்டு 8 years ago 32ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அப்படியே செய்வோம். இப்போ 8 years agoக்கு போவோம். 8 years ago ஒய்ஃபையும் சைல்டையும் மட்டும் 8 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போங்க. அதை தான் சொல்றாங்க, நம்ம அப்படியே செய்யணும். கண்மூடித்தனமா என்ன சொன்னாங்களோ அப்படியே செஞ்சா ஆன்சர் வரும். ரைட்டா? இப்போ ஒய்ஃப் மைனஸ் 8 பண்ணா ஒய்ஃபை 8 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டோம். சைல்டு மைனஸ் 8 பண்ணா சைல்டையும் 8 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டோம். இப்போ இவங்களோட ஆவரேஜ் என்ன சொல்றாங்க? 32. அப்ப டிவைடட் பை 2 போடணும். ஏன்னா இங்க 2 பேர் தான். ஆவரேஜ்னா பிளஸ் பண்ணிட்டு பை 2 ஈக்குவல் டு 32ன்னு போட்டுக்கணும். ரைட்டா? ஓகே வாங்க அக்கா. இப்போ நம்ம கையில 2 ஈக்குவேஷன் கிடைச்சு. மேலுக்கு அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், கீழக்கு அது செகண்ட் ஈக்குவேஷன். ரைட்டா? இப்போ இதுல WCலாம் இருக்கு, இதுலயும் WC இருக்கு. இதுல WC ஒன்று வரும், அதை தூக்கிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா கேவை கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தாலே தெரியுது. ரைட்டா? நிறைய மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா பார்த்தாலே தெரியும் என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம்ட்டு. ரைட்டா? ஸோ ஓகே, அப்படியே சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். KWCக்கு முன்னாடி பிளஸ் தான் இருக்கு, அதனால K பிளஸ் W பிளஸ் சின்னு போட்டுக்கலாம். -6 -6 -6ங்கிறது -18 வரும். ரைட்டாங்க? -18 3 6 இருந்துச்சுன்னா இந்த 3 மேல கொண்டு போயிடுங்க. 38 × 3 எவ்வளோங்க? மனக்கணக்கிலே போடுங்க. 38 × 3 எவ்வளோ? 24 2 114 114 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ K பிளஸ் W பிளஸ் C இஸ் ஈக்குவல் டு இந்த -18 அந்த சைடு வந்தா பிளஸ் 18 114 பிளஸ் 18 எவ்வளோ? மைண்ட்ல யோசிச்சு சொல்லுங்க. 132 வருமா? ஸோ 132ன்னு வச்சுக்கோம். K பிளஸ் W பிளஸ் C 132. இது அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ இங்க கீழே வாங்க. கீழே இதை சால்வ் பண்ணுவோம். W பிளஸ் C -8 -8 வந்து -16 இஸ் ஈக்குவல் டு 2 அந்த சைடு போச்சுன்னா 32 × 2 64. இதை சால்வ் பண்றோமா? இப்போ கீழே W பிளஸ் C இஸ் ஈக்குவல் டு -16 அந்த சைடு போச்சுன்னா 64 பிளஸ் 16 80ன்னு வரும். ஸோ W பிளஸ் C நமக்கு 80 வந்துருச்சு. மேலே இங்கே K பிளஸ் W பிளஸ் C 32 இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? கிஷோர் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்க என்ன செய்யணும்? கேட்கல. W பிளஸ் C 80ங்கிறத இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கிஷோரை கண்டுபிடிச்சலாமா? ரைட்டா? இப்போ K பிளஸ் W பிளஸ் C 80 இஸ் ஈக்குவல் டு 132. K இஸ் ஈக்குவல் டு 132 மைனஸ் 80 52 இஸ் த ஆன்சர். இங்கே போட்டிருக்கேன், இதான் ஃபைனல் ஆன்சர். 52 வந்து கிஷோரோட வயசு. ரைட்டாங்க? பக்கா பக்கா பக்கா. ஓகே.
நல்ல சம்முங்க, இது ஒரு நல்ல சம்மு ரைட்டா. ஏஜஸ்ல ஒரு நல்ல சம், ஏஜஸ் ஆவரேஜ் கம்பைன் பண்ண சம்மு, ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துங்க. 52 வயசு இஸ் த ஆன்சர் ரைட்டா. அடுத்த சம், A salary is 50% more than that of B, then B salary is less than that of A by how much? ஏவின் சம்பளம் B ஐ விட 50% அதிகம் எனில் B இன் சம்பளம் A வை விட எவ்வளவு சதவீதம் குறைவுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் வந்தாலே சிம்பிளா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டேட்டா எடுக்கிறதுக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார்முலாக்கு. சரியா? இந்த மாதிரி சம் வந்தா என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டேட்டா எடுக்கிறதுக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார்முலாக்கு. சரியா? நான் ஒரு 2 ஃபார்முலா சொல்றேன், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. percentage increase is equal to difference by smaller number into 100. Percentage decrease is equal to difference by higher number into 100. இந்த 2 ஃபார்முலா மட்டும் ஷார்ட்கட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க ரைட்டா. சதவீதம் அதிகம் இஸ் ஈக்குவல் டு வித்தியாசம் பை சிறிய எண் இன்டு 100, சதவீதம் குறைவு இஸ் ஈக்குவல் டு வித்தியாசம் பை பெரிய எண் இன்டு 100. இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணுவீங்க. என்னது இது அப்படின்னா சிம்பிள். இப்ப 150 ஒரு நம்பர் இருக்கு, 180 ஒரு நம்பர் இருக்கு ரைட்டா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 150 இருந்து எத்தனை சதவீதம் அதிகரிச்சா 180 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை சதவீதம் அதிகரிச்சா 150 180 போது எத்தனை சதவீதம் அதிகரிச்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் என்னன்னு கேட்கிறேன். அப்ப இந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும்? பர்சன்ட் இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் தானே கேட்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஈக்குவல் டிஃபரன்ஸா, டிஃபரன்ஸ்னா இது 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 30, மேல 30 போட்டுங்க. ஸ்மாலர் நம்பரா, ரெண்டுல எது சின்ன நம்பர் 150, அது 150 கீழே போட்டுங்க, இன்டு 100 போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்ப இதே கேள்வி நான் உல்டாவே கேட்கிறேன், 150 இருந்து 150 வரதுக்கு எத்தனை சதவீதம் குறைக்கணும்னு கேட்கிறேன். இப்போ குறைக்கணும்னா பர்சன்ட் டிக்ரீஸ் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா. இது ஃபார்முலால டிஃபரன்ஸ், 2 டிஃபரன்ஸ் மேல 30 போட்டுங்க, கீழே ஹையர் நம்பர், இது ரெண்டுல எது பெரிய நம்பர் 180, கீழே 180 போட்டு அடிங்க, பர்சன்ட் டிக்ரீஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இன்க்ரீஸ்னா கீழே ஸ்மாலர் நம்பர், டிக்ரீஸ்னா கீழே ஹையர் நம்பர் ரைட்டா. இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, இந்த சம்முக்கு தான் உதவும் ரைட்டா. இப்போ இந்த சம்மை பார்ப்போம். ஏவின் salary is 50% more than that of B. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டேட்டாவை எடுக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் அதாவது அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டேட்டாவை எடுக்கிறதுக்கு என்ன டேட்டா எடுக்கணும்? ஏவோட சம்பளம் பியோட சம்பளத்தை விட 50% அதிகம் இப்படி சொல்றாங்கன்னு வைங்களேன். நீங்க யார சின்னவன் பாருங்க, அதாவது ஏவா பியான்னு பாருங்க. பி தான் சின்னவன், அதாவது பியோட சம்பளம் தான் கம்மி. அந்த சின்னவனை 100ன்னு வச்சுங்க. கம்மியான சேலரி உள்ளவனை 100%, அதாவது 100 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னு வச்சுங்க. 100% 100 ரூபா சம்பாதிக்கிறான்ட்டு. இதை விட ஏ வந்து எவ்வளவு பர்சன்ட் அதிகம்? 50% அதிகம். அப்ப 100ஓட 50% அதிகம்னா ஏ 150 ரூபா சம்பாதிப்பான் ரைட்டா. இந்த மாதிரி மோர் தேன் லெஸ் தேன் வந்தாலே யார் சின்னவனு பார்த்தா அதை 100ன்னு வச்சுங்க. அவனோட இன்னொருத்த அதிகம்னா அது 50 ஆட் பண்ணி 150 எழுதிருங்க ரைட்டா. இப்போ நம்மள்ட்ட 2 நம்பர் கையில இருக்கு, 150 ஒன்று 100 ஒன்று. இப்ப 2வது லைனை படிங்க. பி salary is less than A by how much கேட்கிறாங்க. இதான் கேள்வி. இங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? லெஸ், குறைவு. குறைவுனா பர்சன்ட் இன்க்ரீஸ் ஃபார்முலாவா பர்சன்ட் டிக்ரீஸ் ஃபார்முலாவா? நான் எழுதுனால அது எந்த ஃபார்முலா? பர்சன்ட் டிக்ரீஸ் ஃபார்முலா. சொல்லுங்க, பர்சன்ட் டிக்ரீஸ் ஃபார்முலா என்ன? சதவீதம் குறைவு இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? டிஃபரன்ஸ் பை, டிஃபரன்ஸ்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 50, டிஃபரன்ஸ் பை ஹையர் நம்பரா? ஹையர் நம்பர்னா ரெண்டுல ஹையர் நம்பர் என்ன? 150 இன்டு 100 போட்டா முடிஞ்சு ரைட்டா. ஆன்சர் வந்து 100/3ன்னு வருது. அடிச்சு விட்டீங்கன்னா 33 1/3%. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முடிஞ்சு ரைட்டாங்க, பக்கா. ஸோ ஓகே, அடுத்த சம் போலாம். ஒவ்வொன்றும் வெரைட்டி வெரைட்டியா, ஒரு பர்சன்ட் சம், ஏஜஸ் சம், ஆவரேஜ் சம், அடுத்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் ரைட்டா. 6 1/4% of 1600 plus 12.5% of 800 equals how much கேட்குறாங்க. 6 1.5 அப்படின்னா இது 1/4 அப்படிங்கிறத நீங்க கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்துங்க. ஃபிராக்ஷன், மிக்சர் ஃபிராக்ஷனா ஃபிராக்ஷனா மாத்துங்க. 25/4% வருமா? ஜென்ரலாவே பெர்சன்டேஜ்னா கீழே 100 போடணும் ரைட்டா. ஸோ அப்போ கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 100 போட்டுங்க. ஆஃப்னா இன்டூ நம்பர் 1600 பக்கத்தில் எழுதிங்க. அங்கே என்ன எழுதியிருக்காங்களோ அது அப்படியே நான் இங்கே எழுதிட்டேன் ரைட்டா. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டேட்டாவை மாற்றிட்டேன். ப்ளஸ் 12.5 ஃபர்ஸ்ட் மிக்சர் ஃபிராக்ஷனா ஃபிராக்ஷனா மாற்றுங்க, கலப்பு பின்னத்தை பின்னமா மாற்றுங்க. 24 + 1 25/2 பர்சன்டேஜா கீழே 100 போட்டுங்க. ஆஃபா இன்டூ 800. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் ரைட்டா. ஸோ ஓகே, 2 0 2 0 கேன்சல். 4 14 4 வாட்டி போகும். 25 × 4 வந்து 100 ஓகேவா. ப்ளஸ் 2 0 2 0 கேன்சல். 2 8 4 வாட்டி போகும். 25 × 4 வந்து 100. 100 + 100 என்ன? 200 இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். 200 200 இஸ் த ஆன்சர் ரைட்டா. ஸோ 200னா எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகேவாங்க, பக்கா பக்கா பக்கா. அடுத்த சம் போலாம். ஸோ பர்சன்டேஜ் ஒரு சம்மு, சிம்பிளிஃபிகேஷன் சம்மு, ஏஜஸ் சம்மு, ஆவரேஜ் சம்மு. அடுத்த சம் என்ன? அடுத்த சம் ஒரு பர்சன்டேஜ் சம். பர்சன்டேஜ்ல ஒரு பெரிய சம் ரைட்டா. An army lost 10% of its men in war.
10% of the remaining died due to disease and 10% of the rest were declared disabled. Thus, the strength of the army was reduced to 7,29,000 active men. The original strength of the army was ஒரு ராணுவ தனது வீரர்களில் 10% பேரை போரில் இழந்தது. மீதமுள்ளவர்களில் 10% பேர் நோயால் இறந்தனர். மீதமுள்ளவர்களில் 10% பேர் ஊனமுற்றவர்களாக அறிவிக்கப்பட்டனர். இதனால் ராணுவத்தின் எண்ணிக்கை 7,29,000 ஆக குறையப்பட்டது எனில் ராணுவத்தின் அசல் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த மாதிரி ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்காம ஸ்டார்டிங் நம்பர்ல இருந்து 10% போச்சு, அதோட ரிமைனிங்ல இன்னொரு 10% போச்சு, அதோட ரிமைனிங்ல இன்னொரு 10% போச்சு, இறுதியாக இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா இது ஸ்டார்டிங் நம்பர் ஃபினிஷிங் நம்பர், அதாவது இனிஷியல் நம்பர் ஃபைனல் நம்பர் சம்பந்தப்பட்ட கேள்வி. இப்படி இருந்தாச்சுனால என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இனிஷியல் நம்பரை எக்ஸ்னு வச்சுக்கணும். இனிஷியல் நம்பரை எக்ஸ்னு வச்சுக்கணும். அதான் கொடுக்கல. இங்க ஆர்மில ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கல. இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்கிட்டு இன்டூ போட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அதுல 10% பேர் போரில் போயிட்டாங்க, அதாவது வார்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எக்ஸ் இருக்கு, அதுல 10% பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா மீதி எத்தனை % பேர் இருக்குன்னு சொல்லி போடணும். 90% பேர். 90% கீழே 100 போட்டுக்கணும். 90/100 ரைட்டா. இப்ப இன்னொரு இன்டூ போட்டுக்கணும். ஏன்னா சம் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க? மீதம் உள்ளவர்களில் 10% பேர் நோயால் இறந்துறன்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு இன்டூ போட்டு திரும்பவும் 10%, 100ல 10 போச்சுன்னா 90/100 சொல்லிட்டு திரும்பவும் போடணும். ஞாபகம் வச்சுங்க. இங்கதான் நிறைய பேர் தவறு செய்வாங்க. என்ன தவறுனா ஸ்டார்டிங் எக்ஸ்னு வச்சுக்குவாங்க, இன்டூ 10% பேர் போர்ல இறந்துட்டாங்களா 90/100 போட்டுருவாங்க. அதை இன்னொரு 10% இந்த 90ல இருந்து 10 கழிச்சு இங்க 18 போடுவாங்க. தப்பு, அப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரிஜினல் நம்பரு, இதுல 10% பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு ஒரிஜினல் நம்பரா பார்க்கணும். 100% இதை பார்க்கணும் ரைட்டா. இது ஒரு நம்பரா பார்க்கணும். இந்த நம்பருக்கு தான் 10% கம்மி, 10% நோயால் இறந்துட்டாங்க. அப்ப அது 100% தான் பார்க்கணும். அப்ப அது திரும்ப 100ல இருந்தா கழிக்கணும் ரைட்டா. அதுக்கப்புறம் அடுத்த என்ன இருந்தாலும் நீங்க 100ல இருந்தா கழிக்கணும். அடுத்த 10% பெற திரும்ப ஊனமுற்றவர்களா அதுக்கப்புறம் அப்ப இன்னொரு 100ல இருந்து கழிச்சு 90/100 போடுங்க. கடைசியாக ராணுவத்தின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 7,29,000 ஈக்குவல் டு 7,29,000 போடுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆன்சர். சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆன்சர் ரைட்டாங்க. பக்கா. ஸோ இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7,29,000 இன்ட்டு 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. 100 எல்லாமே மேலே கொண்டு போயிடுங்க ரைட்டா. 90 90 90 அது மூணையுமே கீழே கொண்டு வந்துருங்க. 100 எல்லாம் மேலே, 90 எல்லாம் கீழே ரைட்டா. ஸோ இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா அடிக்கணும். 10 10 10 10 10 10 அடிச்சிருங்க. இது கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா 9 × 9 × 9 எவ்வளோ அப்படின்னா 729. நீங்கள் 10 கியூப் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி மைண்டில் வச்சிருக்கணும் ரைட்டா. 9 × 9 × 9 729. மேலேயும் 729 தான் இருக்கு. அப்போ அடிச்சா 1, எல்லாத்தையும் அடிச்சா 1 1 1 முடிஞ்சு போச்சா. 729 729 அடிக்கப்பட்டுரும் ரைட்டா. மீதி என்ன இருக்கு? 100 100 100 பெருக்குனீங்கன்னா 10 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். 1க்கு அப்புறம் ஒரு 6 சைபர் வரும் ரைட்டா. 10 லட்சம்னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். முடிஞ்சா? நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான். ஸோ இதுவும் ஒரு பர்சனேஜ் சம் தான். அடுத்த சம் போகலாம். In an examination, Anita scored 31% marks and failed by 16 marks. Sunita scored 40% marks and obtained 56 marks more than that is required to pass. Find the minimum marks required to pass. ஒரு தேர்வில் அனிதா 31% மதிப்பெண்கள் பெற்று 16 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சுனிதா 40% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்களை விட 56 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார். எனில் தேர்ச்சி பெற தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண்களை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ இந்த சம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சம் இருக்குல்ல, இந்த மாதிரி சம் கேட்குறாங்களே, ஒருத்தவங்க இத்தனை % வாங்கி பாஸ் ஆகிறாங்க, இன்னொருத்தவங்க இத்தனை % வாங்கி ஃபெயில் ஆகிறாங்க, கடைசியாக இதை கண்டுபிடிங்க, மொத்த மதிப்பெண் என்ன கண்டுபிடிங்க. இந்த மாதிரி எந்த சம் வந்தாலும் நான் ஒரு ஷார்ட்கட் டேட்டா சொல்கிறேன். பாஸ் மார்க் இஸ் ஈக்குவல் டு பாஸ் மார்க். இதான் ஷார்ட்கட். பாஸ் மார்க் ஈக்குவல் டு பாஸ் மார்க். அது என்ன சார் பாஸ் மார்க் ஈக்குவல் டு பாஸ் மார்க் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அனிதா 31% மதிப்பெண்கள் பெற்று 16 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறாங்களே என்ன, அப்பனா பாஸ் மார்க்னு ஒன்று இருக்கும். அந்த பாஸ் மார்க் அதாவது அந்த பாஸ் மார்க் எடுக்க முடியாம தோல்வி அடைகிறாங்க ரைட்டா. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த தேர்வுல மேக்ஸிமம் மார்க்னு ஒன்று இருக்கும். மேக்ஸிமம் மார்க்னா டோட்டல் எவ்வளவு மார்க்னு ஒன்று இருக்கும். அந்த டோட்டலுக்கு தான் 31% மதிப்பெண்கள் பெறாங்க அனிதா ரைட்டா. டோட்டல் மதிப்பெண் இருக்கும், அதுக்கு தான் 31% வாங்கினாலும் 16 மார்க்ல ஃபெயில் ஆறாங்க ரைட்டா. அந்த டோட்டல் மதிப்பெண்ணை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இதுவே எந்த சம்னாலும் இப்படி தான் நீங்க செய்யணும். அந்த மேக்ஸிமம் மார்க்கை எக்ஸ்னு வச்சுக்கணும். இப்போ அனிதா என்ன செய்யறாங்கன்னா அந்த மேக்ஸிமம் மார்க் எக்ஸ்ல 31% வாங்குறாங்க. 31%னா 31/100 இன்டூ எக்ஸ்.
மேக்ஸிமம்க்கு 31% வாங்குறாங்க. வாங்கினாலும் 16 மார்க் வித்தியாசத்துல தோல்வி அடைறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அனிதா வாங்கின மார்க் கம்மி, இன்னும் எக்ஸ்ட்ரா 16 மார்க் எடுத்தாதான் பாஸ். ரைட்டா? அப்ப அனிதா வாங்கின மார்க்ல இருந்து ஒரு 16 மார்க் எடுத்தாதான் பாஸ் மார்க். அப்ப நம்ம பிளஸ் 16 போட்டா பாஸ் மார்க் வந்துடும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பாஸ் மார்க் போட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அனிதாக்கான பாஸ் மார்க், ரைட் ஹேண்ட் சைடு வந்து சுனிதாக்கான பாஸ் மார்க். இதை வச்சு நம்ம சம போடணும். ரைட்டா? அதாவது என்ன அர்த்தம்னா அனிதா மொத்த மதிப்பெண்ல 31% வாங்கிட்டாங்க. வாங்கினாலும் 16 மார்க் வித்தியாசத்துல ஃபெயில் ஆறாங்க. அப்படின்னா என்னன்னா இப்ப நான் தான் அனிதா அப்படின்னா ஐயோ இன்னும் 16 மார்க் எடுத்திருந்தா நான் பாஸ் ஆயிருப்பேனே அப்படிங்கிறாங்க, புலம்புறாங்க. அப்பனா அனிதா வாங்கின மார்க் பாஸ் மார்க்கை விட 16 கம்மி. நான் பாஸ் மார்க் எடுக்கணும், பாஸ் மார்க் அனிதா எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு 16 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அதனால்தான் அவங்க எடுத்த மார்க்ல இருந்து பிளஸ் 16 பண்ணி பாஸ் மார்க்னு சொல்றேன். ரைட்டா? இப்ப இதே சுனிதாக்கு வருவோம். சுனிதா மொத்த மதிப்பெண்களை 40% வாங்குறாங்க. வாங்கினாலும் வாங்கின சுனிதா தேவையான மதிப்பெண் தேர்ச்சி பெற பாஸ் மார்க்கை விட வாங்கினதுக்கு அப்புறம் பாஸ் மார்க்கை விட 56 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார். அப்பனா சுனிதா டோட்டல் மார்க்ல 40% வாங்கிட்டாங்க. சரியா? வாங்கிட்டாங்க. வாங்கின சுனிதா அந்த மார்க் இருக்குல்ல சுனிதாவோட மார்க் அது வந்து பாஸ் மார்க்கை விட 56 அதிகம். இப்ப நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம்னா பாஸ் மார்க் தான் போட்டிருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா சுனிதாவோட மார்க்கை பாஸ் மார்க்குக்கு கூட்டிட்டு வரணும். அப்படின்னா 56 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்களே அதை கழிச்சு விட்டு ரிவர்ஸ் அடிக்கணும். அப்பனா -56 பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அது ஒரு பாஸ் மார்க்கும் கிடைக்கும். இப்ப நான் ஏன் பாஸ் மார்க் ஈக்குவல் டு பாஸ் மார்க் வச்சேன்னா பாஸ் மார்க் ஒரே நம்பர் தான். ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா பாஸ் மார்க் 35 எடுத்தா பாஸ் 40 எடுத்தா பாஸ் ஒரு நம்பர் தான். அதனால தான் இது ஈக்குவல் டு இதுன்னு வச்சேன். ஏன்னா ரெண்டு ஒன்று தான், டேட்டா இப்படி தான் எடுக்கணும். ரைட்டா? அப்ப அனிதா டோட்டல் மார்க்ல எக்ஸ்ல 31% வாங்கி எக்ஸ்ட்ரா 16 எடுத்தா பாஸ், சுனிதா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க 56 கழிச்சா பாஸ். ஸோ பாஸ் ஈக்குவல் பாஸ். இந்த ஈக்குவேஷன் தெளிவா இருக்கு. எக்ஸை கண்டுபிடிச்சா ஆன்சர். எக்ஸை கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன். ரைட்டா? -56 இந்த சைடு கொண்டு வாங்க, +56. இங்க 40x/100 இருக்கா, 31x/100 அந்த சைடு கொண்டு வாங்க, +31x/100. ரைட்டா? இது ரெண்டையும் கூட்டுங்க 72. இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2 1 சரி. இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகுங்க. ரைட்டா? சாரி மைனஸ் வரும். ரைட்டா? இது அந்த சைடு போச்சுன்னா மைனஸ். இது 72 2 1 6 72. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 9x/100 கிடைக்கும். ரைட்டா? மைனஸ் பண்ணீங்கன்னா 9x/100. ஸோ இதில் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணுமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72 × 100/9. கரெக்டாங்க? 72 × 100/9. 9 அடிச்சு விட்டீங்க அப்படின்னா 800 இஸ் த ஆன்சர். 800னா 800 வந்து மேக்ஸிமம் மார்க். சரியா? 800 மேக்ஸிமம் மார்க். ஆனால் கேள்வி வேற ஏதாவது கேட்குறாங்க போல, வெயிட் பண்ணுங்க, பதட்டப்படாதீங்க. 800 இல்லையான்னு சொல்லிட்டு 800 வந்து மேக்ஸிமம் மார்க். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் அப்படியே பார்த்துங்க. எக்ஸ் வந்து 800 கண்டுபிடிச்சிருக்கோம். திரும்ப ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துங்க. ரைட்டா? இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா தேர்ச்சி பெற தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் என்ன, அந்த பாஸ் மார்க் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கேள்வி கேட்கறது மேக்ஸிமம் மார்க்கை கேட்கல, எக்ஸை கேட்கல, பாஸ் மார்க் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாஸ் மார்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம சுனிதா அனிதா ரெண்டு பேத்துக்கும் ஒரு 2 ஈக்குவேஷன் வச்சோம்ல, அதில் யாராவது ஒருத்தவங்களை எடுத்துக்காட்டுக்கு அனிதா எடுத்துங்க. அனிதாவோட ஈக்குவேஷன் என்ன, 31x/100 + 16 எடுத்தா அவங்க பாஸ் மார்க். அப்படி தானே? இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அந்த 800 கண்டுபிடிச்சோம்ல அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 31 × 800. ஏன்னா இது பாஸ் மார்க் தான், அதை தான் கேட்குறாங்க. அங்கே +16 2 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 248 + 16 4 1 264 இஸ் த ஆன்சர். 264னா 264 இஸ் த ஆன்சர். 264 264 இஸ் த ஆன்சர். ஸோ பாஸ் மார்க் வந்து 264 சொல்லிட்டு வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த சம் முடிச்சாச்சு. ரைட்டா? ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான சம் தான். ஏன்னா பாஸ் மார்க் ஈக்குவல் டு பாஸ் மார்க் அப்படின்னு வச்சு அவங்க அனிதா எடுக்கிற மார்க்கை விட ஒரு 16 கூட்டி இந்த பாஸ் மார்க்கு, சுனிதா எடுக்கிற மார்க்கை விட ஒரு 56 கழிச்சு அந்த பாஸ் மார்க். இந்த 2 பாஸ் மார்க்கும் ஈக்குவல். சரியா? ஸோ சம் நல்ல சம் தான், போட்டு முடிச்சாச்சு. இங்கே வச்சு A pack of chocolate is divided among 3 friends, Amar, Akbar and Andoni in the ratio 3:4:5. If Akbar gets 50 chocolate more than Amar, then how much does Andoni get? இது ஒரு ரேஷியோ சம். ரைட்டா? ஒரு சாக்லேட் பாக்கெட் அமர், அக்பர் மற்றும் அந்தோனி ஆகிய 3 நபர்களுக்கு முறையே 3:4:5 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. அக்பர் அமரை விட 50 சாக்லேட்டுகள் அதிகமாக பெற்றால் அந்தோனிக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரைட்டா? இந்த சம்ம நம்ம கொஞ்சம் என்ன இது ரொம்ப ஈஸியான சம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா இது அமரு, இது அக்பரு, இது அந்தோனின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அக்பரை விட அமரு அந்தோனி 50 சாக்லேட் அதிகமாக பெறாங்க அப்படின்னா, அதாவது அக்பரை விட அமர் வந்து 50 சாக்லேட் அதிகமாக பெறாங்கன்னா அந்தோனி எவ்வளோ பெறாரு? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப ஸ்ட்ரைட்டா அந்த கேள்வியை கேட்டாங்க.
எந்த ஒரு ரேஷியோ சம்னாலும் ரேஷியோ அப்படினாலே எக்ஸ்னு கூட சேர்த்துக்கணும். ஏன்னா ரேஷியோனாலே டூப்ளிகேட் தான். அதை எக்ஸால மல்டிப்ளை பண்ணாதான் ஒரிஜினல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அமர் வந்து 3 இருக்குன்னா 3 சாக்லேட்னு அர்த்தம் இல்லை. 3 × 2 6 சாக்லேட்டா கூட எடுத்துக்கலாம். 3 × 3 9 கூட இருக்கலாம். ஏன்னா ரேஷியோல மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ரைட்டா? தெரியாதனால அமரோட சாக்லேட் எத்தனை சாக்லேட்னா 3x சொல்லணும், அக்பரோட சாக்லேட் 4x சொல்லணும், அந்தோனியோட சாக்லேட் 5x சொல்லணும். ரைட்டா? அமர் உன்ட்ட எவ்வளவு சாக்லேட் கையில இருக்கு? 3x இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவான் அமர். அப்படி யோசிக்கணும். அக்பர் எவ்வளவுப்பா? 4x. அந்தோனி எவ்வளவுப்பா? 5x. இப்போ என்ன கேக்குறாங்க சொல்றாங்க பாருங்க. இஃப் அக்பர் கெட்ஸ் 50 சாக்லேட் மோர் தேன் அமர், அமர் அக்பர் இருக்கக்கூடிய வித்தியாசம் 50. எந்த ஒரு கேள்வியிலையும் இந்த மாதிரி மோர் தேன் அதிகம், இவரோட குறைவு அப்படின்னு வந்துச்சுன்னா இதை எப்படி ஈக்குவேஷனா மாத்தணும் அப்படின்னா 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வித்தியாசம் 50. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? இவன் எவனை விட எவன் அதிகம்லாம் யோசிக்காதீங்க. 2 பேர் சொல்லிக்காங்களா, 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் 50, முடிஞ்சு போச்சு. இப்போ அக்பர் அமரா? அக்பர் அமர்னா எது முதல் 2 நம்பரா? இந்த முதல் 2 நம்பருக்கு வித்தியாசம் 50. அவ்வளவுதான். பெருசுல இருந்து சின்னதை கழிச்சு விட்டு 50, முடிஞ்சு போச்சு. இந்த மோர் தேன் லெஸ் தேன் எங்க வந்தாலும் சரி. ஸோ 4x - 3x 50யா? x = 15 வந்துருச்சு. ரைட்டாங்க? இப்போ யாரை கேட்குறாங்க? அந்தோனியை கேட்குறாங்களா? அந்தோனிங்கிறது யாரு? இந்த 5x தான் அந்தோனி. கேட்டாங்க? ரொம்ப சிம்பிளான சம். இது x 50 தூக்கிட்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 × 50 எவ்வளோ? 250 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்ன நல்ல சம்பா ராஜா, இது ஒரு நல்ல சம்மு ராஜா. அடுத்த சம்பா ராஜா. ராஜா ராஜா வா ராஜா. அடுத்து if a by b is equal to c by d is equal to e by f is equal to 2/5, இது ஒரு ரேஷியோ சம் தான். then what is 5a plus 3c plus 2e is to 5b plus 3d plus 2f. ஓகே இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னு வைங்களேன், ரேஷியோ கொடுத்து ஒரு நம்பரை கொடுத்துட்டு திரும்ப ஒரு ரேஷியோ மாதிரியே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சிம்பிளா என்ன யோசிங்க அப்படின்னா, இந்த a by b c by d e by f equal 2/5 அப்படின்னா a தான் 2 b தான் 5, அதுமே சிங்கிறது 2 டிங்கிறது 5, அதுமே ஈங்கிறது 2 எஃப்ங்கிறது 5. ஏன்னா எல்லாமே ஈக்குவல் டு 2/5ட்டாங்க. மேல இருக்க அதாவது மேல இருக்கல ஏ சி இ இது எதுவுமே எல்லாமே 2 தான். கீழே பி டி எஃப் ஈக்குவல் டு 5. எய்த்தாப்ல என்ன இருக்கோ அது வந்து ஏவா இருக்கும், இல்ல பியா இருக்கும், சியா இருக்கும். எய்த்தாப்ல என்ன இருக்கோ அதுதான். ரைட்டா? அப்படி வச்சுங்க. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? இதை கண்டுபிடிக்கணுமா? இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுலையும் பாருங்களேன், இங்க ஏ இருக்கு, சி இருக்கு, இ இருக்கு. ஏசிஇ 2, பி இருக்கு, டி இருக்கு, எஃப் இருக்கு, பிடிஎஃப் 5. அப்படியே ஏ இருக்கத்துல, சி இருக்கத்துல, இ இருக்கத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பி இருக்கத்துல, டி இருக்கத்துல, எஃப் இருக்கத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. ரைட்டா? சப்ஸ்டியூட் பண்ணுவா. I2 10, 3 2 6, 2 2 4 இஸ்டு I5 25, 3 5 15, I2 10. ரைட்டா? ஸோ 10 20ன்னு வரும். இங்கிட்ட 40 50ன்னு வரும். அடிச்சு விட்டீங்கன்னா 2:5 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 2:5னா என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஓகேவா? முடிஞ்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் சப்ஸ்டியூட் பண்ணாலே முடிஞ்சு இந்த மாதிரி சம்லாம். அடுத்த சம் போலாம். இஃப் x² + 9y² is equal to 6xy, then what is y is to x? சிம்பிளிஃபிகேஷன் சம் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்குறாங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ இதை கொடுத்துட்டாங்க, ஏன்னா இதை கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி சம்லாம் ஆப்ஷன் மெத்தடை வச்சு தான் வரணும். அதாவது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் ஆன்சரை கொண்டு வரணும். அதாவது இங்கே y is to x கேட்குறாங்க. அப்போனா எல்லா ஆப்ஷனுமே இது y இது x, இது y இது x, இது y இது x, இது y இது x. அப்படிதானங்க? அப்படிதான். இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். x 3 y 1. இந்த x 3 y 1 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபுல்லாவே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வந்துச்சுன்னா அது ஆன்சர். எதை சப்ஸ்டியூட் பண்றப்ப LHS RHS ஈக்குவலா வந்துச்சுன்னா அது ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். x 3 y 1. x இருக்கிறதுல 3 போடுங்க. 3 ஸ்கொயர். y இருக்கிறதுல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 9 × 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 × 3 × 1. x × y னா 3 × 1. 3 ஸ்கொயர் வந்து 9, 1 ஸ்கொயர் 1, 9 × 1 9, 6 3 18 இன்டூ இது 1. ரைட்டா? 1னா விட்டுருங்க. 9 + 9 18 = 18. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஆன்சர். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மீதி 3 ஆப்ஷன் வேணா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, ஆன்சர் வராது. LHS RHS சேமா வராது. சும்மா பாரு. இப்போ ரெண்டாவது பண்ணி பார்ப்போமா? x 2 y 1. x இதில் 2 போடுங்க. 2 ஸ்கொயர் 4, y 1 1 ஸ்கொயர் 1 + 9, 6 × 2 × 1, 9 + 4 13, இங்கே 12 வருது. நாட் ஈக்குவல் டு வரலையா? அதான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம் வந்தால் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அடுத்த சம். If p is to q is equal to 5 is to 2, then 2p minus 3q is to 3p minus 5q is equal to how much கேக்குறாங்க. இது என்ன பண்ணுங்க அப்படின்னா p னா 5 q னா 2 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க.
P இருக்க இடத்துல 5 போட்டுருங்க, Q இருக்க இடத்துல 2 போட்டுருங்க. I2 10 மைனஸ் 3 2 6 3 5 15 மைனஸ் I2 10 ரைட்டா 4:5 வரும். 4:5 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இது ஸ்ட்ரைட் சப்ஸ்டிடியூஷன் தான் ரைட்டா. அடுத்த சம் போலாம். 12 men can view 20 shawls in 9 days. How many men will be required to view 25 shawls in 27 days? 12 ஆண்கள் 9 நாட்களில் 20 சால்வைகளை நெய்ய முடியும். 27 நாட்களில் 25 சால்வைகளை நெய்ய எத்தனை ஆண்கள் தேவைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து செயின் ரூல்னு சொல்லுவாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் செயின் ரூல்னு சொல்லுவாங்க. செயின் ரூலுக்கு நான் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஷார்ட்கட் ஃபார்முலா M1 D1 H1 டிவைடட் பை S1 W1 இஸ் ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை S2 W2. எம்னா என்னன்னா ஆட்கள், டினா நாட்கள், ஹச்னா மணி நேரம், ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறாங்கன்ட்டு, எஸ்னா அவங்க கூடிய ஒரு சம்பளம், டபிள்யூனா செய்யக்கூடிய வேலை. இதுதான் செயின் ரூலுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதனா 1 அதனா 2 அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட் ஃபுல் ஸ்டாப்னு ஒன்று வைப்பாங்களே, இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 1 சீரீஸ்னு அர்த்தம் ரைட்டா. ஃபுல் ஸ்டாப் அந்த சைடு கேள்வின்னு ஒன்று கேட்பாங்களே, இது வந்து 2 சீரீஸ்னு அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாவே 1 சீரிஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் கேள்வி கேட்கறாங்களே நிறைய கேட்பாங்க, அது வந்து 2 சீரிஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த சம பாருங்க, 12 மென்னு சொல்றாங்களா, அது 1 சீரிஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இது எல்லாமே மூணுமே ரைட்டா. 12 மென்னுங்கிறாங்களா, மென்னா ஆட்களா, அப்பனா M1ங்கிறது 12னு அர்த்தம் ரைட்டா. M1 12. 20 ஷால்ஸ் வந்து வேலை செய்யறாங்களா, சால்வைகளை வந்து நெய்ய முடியுங்கிறாங்களா, அந்த 20ங்கிறது என்ன தெரியுமா, இந்த 5ல Wன்னு அர்த்தம், வேலைன்னு அர்த்தம். 20 ஷால்ஸ் நெய்ய முடியறாங்க, வேலை. 9 நாட்கள்ல நெய்யறாங்கன்னு சொல்றாங்களா, இந்த 5ல எது தெரியுமா, அது டின்னு அர்த்தம், நாட்கள். அதான் சொல்லிட்டேன்ல, எம்னா ஆட்கள், டினா நாட்கள், ஹெச்னா மணி நேரம் கொடுத்துருந்தாங்கன்னா இங்க கொடுக்கல. இந்த 5மே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது சம்ல ரைட்டா. ஏதாவது 2 கொடுப்பாங்க, 3 கொடுப்பாங்க, 4 கொடுப்பாங்க, சில சம்பளம் 5மே கொடுப்பாங்க. இப்போ இந்த சம்பளம் சம்பளம்லாம் கொடுக்கல பாருங்க, அப்பனா இந்த ஃபார்முலால எஸ்லாம் தூக்கிடுங்க. இந்த சம்பளம் ஹவர்ஸ் கொடுக்கலையா, அச்சையும் தூக்கிடுங்க, 2 சைடுமே தூக்கிடுங்க ரைட்டா. ஃபார்முலா சொல்லுங்க, M1 D1 by W1 equal to M2 D2 by W2. அதான் இந்த சம்முக்கான ஃபார்முலா. மொத்த ஃபார்முலாவை எழுதிட்டேனா, சம்ல ஏதோ 3 குத்துறாங்களா, அது மீதி தூக்கிட்டு முடிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். இப்போ M1 இருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க, 12 சப்ஸ்டிட் பண்ணுங்க. D1 இருக்கிறதுல அதே லைன்ல 9 இருக்குல்ல, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. W1 கீழே போடுங்க, 20 ஷாலா, கீழே 20 போடுங்க. இப்போ M2 D2 W2க்கு கீழே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வாங்க, 25 ஷாலா, அப்ப W2 இருக்கிறதுல 25 போடுங்க. 27 டேஸா, D2 இருக்கிறதுல 27 போடுங்க. M2 தான் கேட்கறாங்க, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 2 சீரிஸோட M2 தெரியல, Xன்னு வச்சுக்கோ. M2 வச்சுக்கலாம், இல்ல Xன்னு வச்சுக்கலாம். இதை அடிச்சு விட்டீங்கன்னா ஆன்சர் 9 ஒரு வாட்டி போகும், 9 3 வாட்டி போகும் ரைட்டாங்க. 3 ஒரு வாட்டி போகும், இங்க 12ல 4 வாட்டி போகும் கரெக்டா. அது மாதிரி 5 5 வாட்டி போகும், 5 வந்து 4 வாட்டி போகும் கரெக்டா. மேல மேல கீழே கீழே அடிச்சுக்கலாம், 4 4 கேன்சல் ஆயிடும் ரைட்டாங்க. இப்போ இந்த 5 கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா x is equal to 5னு கிடைக்கும். அந்த x is equal to 5ங்கிறது ஆப்ஷன் பி, x is equal to 5. அதான் 5 men is the answer, 5 men is the answer. 5 ஆட்கள், ஆப்ஷன் பி is the answer ரைட்டாங்க. ஓகே வாங்க பக்கா ஓகே. அடுத்து, if an item whose market price is ₹1000 is sold after 2 successive discounts of 10% and 15%, then find the price at which the item is sold. ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை ரூபாய் 10% மற்றும் 15% என்ற 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு பிறகு 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எனில் பொருள் விற்கப்படும் விலையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ரைட்டா. பிரைஸ் at which the item is sold. ஒரு பொருள் குறிக்கப்பட்ட விலை 1000, தள்ளுபடிக்கு பிறகு 1000. ஓகே ஓகே. ஆக்சுவலா தமிழ்ல கொஞ்சம் மாறி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் பிரைஸ் வந்து 1000 சொல்றாங்க, இங்க பொருளின் குறிக்கப்பட்ட விலை இங்கேயே 1000 சொல்லியிருக்கணும் ரைட்டா. ஏன்னா விற்கப்படும் விலை, விற்பனை விலை தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே அங்கே ஸ்டார்டிங்கில் 1000 சொல்லியிருக்கணும். அதாவது குறிக்கப்பட்ட விலை தான் 1000, மார்க்கெட் பிரைஸ் தான் 1000. மார்க்கெட் பிரைஸ்னா என்னன்னா, ஒரு துணி கடைக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு சட்டை பேண்ட் வாங்குறீங்கன்னா அங்கே எம்ஆர்பி பிரைஸ் இருக்குல்ல, அது பேர் தான் மார்க்கெட் பிரைஸ், அதான் 1000 சொல்றாங்க. ஸோ மார்க்கெட் பிரைஸ் 1000னா அந்த எம்ஆர்பி பிரைஸ், அதுலேருந்து அந்த 1000லேருந்து 10% ஒரு வாட்டி, 15% ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் கொடுக்குறனாலே இந்த மாதிரி சம் கேட்டாங்கனாலே மார்க்கெட் பிரைஸ் எழுதிக்கணும். எழுதிட்டு இது இனிஷியல் அமௌண்ட் மாதிரி, இது வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்படியே குறைச்சே வரணும். அதாவது போன சமம் ஒன்று பார்த்தோம்ல, அப்படியே நம்பர் ஒரு போர் வீரர்கள் 10% போயிட்டாங்க, 10% இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கு பண்ணோம். அதே மாதிரி தான் இனிஷியல் அமௌண்ட் 1000 ரூபா, 1000 இன்ட்டு 10% டிஸ்கவுண்ட்னா 90/100 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஒரு வாட்டி 10% போயிடுச்சு, இப்போ குறைஞ்சிச்சு அமௌண்ட்.
திரும்ப 15% டிஸ்கவுண்ட்னா 85 100ல இருந்து 15 கழிச்சுங்க 85 போய் 100ன்னு எழுதணும் ரைட்டா. அதாவது மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் குறைஞ்சது அமௌண்ட் திரும்ப குறைக்கிறாங்க ரைட்டா. இது பண்ணி விட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா செல்லிங் பிரைஸ் இஸ் த ஆன்சர். இது பண்ணீங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஆன்சர் கிடைச்சிடும். 1000 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கண்டினியூஸா 2 டிஸ்கவுண்ட் குறைச்சு விட்டீங்கன்னா விற்பனை விலை கிடைச்சிடும் ரைட்டா. ஸோ அப்போ 2 0 கேன்சல் 1 0 கேன்சல் 1 0 கேன்சல் மீதி 85 × 9 பெருக்குனீங்கன்னா ஆன்சர் 45 4 72 765 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் வந்து 765 இருக்கும் கீழே இருக்கும் ஆன்சர். ஓகேவாங்க. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான சம் தான். 765 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகேவா ஆப்ஷன் சி. அடுத்து a train can completely cross a 1000 meter long bridge in 15 seconds. It can completely cross another 1300 meter long bridge in 19 seconds. What is the length of the train? ஒரு ரயில் 1000 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை 15 வினாடிகளில் முழுமையாக கடக்கும். இது மற்றொரு 1300 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை 19 வினாடிகளில் முழுமையாக கடக்கும். ரயிலின் நீளம் என்ன? இந்த மாதிரி ஒரு ரயில் சம்ல ஒரு பாலத்தை கடக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னா d1 plus d2 is equal to speed into time. ஆக்சுவலா டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாவே ஸ்பீட் இன்டு டைம் தான். இதை ஞாபகம் வச்சுங்க. டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா தூரம் இஸ் ஈக்குவல் டு வேகம் இன்டு நேரம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இதான் மெயின் ஃபார்முலா ரைட்டா. அது என்ன d1 plus d2 அப்படின்னா ஒரு ரயில் ஒரு பாலத்தை கடக்குது எவ்வளவு நேரம்னு சொல்லி கேட்கறாங்க ரைட்டா. ரயில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஸ்பீடும் கொடுக்கல, இங்க எங்கேயுமே ஸ்பீடு கொடுக்கல, அதை விட்டுருங்க. இப்ப ஒரு ரயில் இப்படி வந்துட்டு இருக்கு. இதான் ரயில் வச்சுங்க, இதான் ட்ரெயின். இப்ப இதான் பாலம்னு வச்சுங்க, இதான் ட்ரெயின் ரைட்டா. இப்ப இந்த ட்ரெயின் வந்து இந்த பாலத்தை கடக்கணும் ரைட்டா. இப்ப ட்ரெயின் இப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த பாலத்தோட நுனியை டச் பண்ணதுல இருந்து டைம் ஸ்டார்ட் ஆயிடும். எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு நான் டைமை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருக்கு. என்ன இப்ப பாலத்தை கடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா என்ன, ட்ரெயின் பாலத்துக்கு பக்கத்துல இருக்கு. அப்படியே போகுது. இப்பயும் சொல்ல முடியாது. அப்படியே இன்னும் கொஞ்சம் போகுது. ஃபுல்லா ட்ரெயினோட எட்ஜ் அப்படியே கடந்தா மட்டும் தான் பாலத்தை கடந்துச்சுன்னு சொல்ல முடியும். அப்பனா ட்ரெயின் இங்க ஆரம்பிச்சு, டைம் இங்க ஆரம்பிச்சு ட்ரெயினே ஃபுல்லா கடக்கணும். அப்ப டைம் இங்க வரைக்கும் போகுது ரைட்டா. இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் டைம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும், எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்பனா இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் என்ன அர்த்தம், ஃபுல் பாலத்தோட லென்த்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா டிஸ்டன்ஸ்ல ட்ரெயினே ஃபுல்லா கொண்டு போகணுமா, ட்ரெயினோட டிஸ்டன்ஸையும் சேர்த்துக்கணும். அதனால தான் d1 plus d2 போட்டேன். d1ங்கிறது ட்ரெயினோட லென்த்து, d2ங்கிறது பாலத்தோட லென்த்து. பாலமோ பிளாட்ஃபார்மோ டனல் குகையோ எதை வேணா கொடுப்பாங்க ரைட்டா. பிரிட்ஜோ பாலமோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. d1 ட்ரெயின் லென்த்து, d2 பாலத்தோட லென்த்து. அவ்வளவுதான். அப்படி போட்டு ஷார்ட்கட் மாதிரி போட்டுருந்தோம். ஆனா இந்த சம்ல என்ன பிரச்சனை அப்படின்னா 2 ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஸ்பீடு கொடுக்கல சம்ல, ட்ரெயினோட டிஸ்டன்ஸும் கொடுக்கல, ரெண்டுமே கொடுக்கல. அதாவது 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஆனால் போடுவோம். ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து d1 இருக்குல்ல, அதை எக்ஸ்னு வச்சுக்கோ. d1னா கொஞ்சம் புரியாது, ட்ரெயின் டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கோ. பிளஸ் d2 ஃபர்ஸ்ட் 1000 மீட்டர் பாலமா, 1000 மீட்டர் ஈக்குவல் டு ஸ்பீடு கொடுக்கல, ஸ்பீடு ஒய்னு வச்சுக்கிறேன். இன்டூ டைம் என்ன 15 வினாடியா 15ன்னு போட்டுக்கிறேன் ரைட்டா. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அதே ட்ரெயின் இன்னொரு 1300 மீட்டர் பாலத்தை அதே ட்ரெயின்னால எக்ஸ் தான் லென்த்து. ஏன்னா ட்ரெயினோட லென்த் மாறாது, ஒரே ட்ரெயின் தானே. ஸோ ரெண்டுமே எக்ஸ் தான். பாலத்தை எவ்வளோ நொடியில் கிடக்குது, 19 வினாடியில் கிடக்குது ரைட்டா. ஏதால ஒரே ஸ்பீடில் தான் போகுது, எதுவும் சொல்லனா ஒரே ஸ்பீடில் தான் போகுது மாதிரி நம்ம நினச்சிக்கணும். அதனால ஸ்பீடு ஒய்னே வச்சுக்குவோம், ஸ்பீடு ஒய்னே வச்சுக்குவோம். இப்போ நம்மள்ட்ட 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி ரயிலோட நீளம், அதாவது ட்ரெயினோட லென்த், அதாவது எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும், ஞாபகம் வச்சுங்க. கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ என்ன செய்யலாம்னா ஒய் இருக்கா, இந்த 15 இங்க கீழே கொண்டு வந்துருங்க, ஒய்னு வந்துருச்சா. இந்த 19 இங்க கீழே கொண்டு வந்துருங்க, இதுவும் ஒய்னு வந்துருச்சா. ரெண்டுமே ஒய்யா, இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அப்ப மேத்ஸ்ல ஓகே தானே, அலௌடு தானே. இது ரெண்டும் ஒய்னா அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் தானே, அப்படியே ஈக்குவல் பண்ணிடலாம். நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ் பிளஸ் 1000 15 1300 19, எக்ஸ் பிளஸ் 1000 15 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1300 19 ரைட்டா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, வேற வழி இல்லை, அப்படிதான் பண்ணியானோம். 19x பிளஸ் 19000 இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 15x பிளஸ் 15 × 13 எவ்வளோ, 15 1 18 19 19500 வரும். 195 பகல 2 0. இது இந்த சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா 19x மைனஸ் 15x வந்து 4x வரும். இது அந்த சைடு எடுத்துட்டு போனீங்கன்னா 19500 மைனஸ் 19000 500 வரும். x இஸ் ஈக்குவல் டு 500/4 அடிச்சு விட்டீங்கன்னா 125ன்னு வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், 125 மீட்டர்ஸ் இஸ் த ஆன்சர். ஓகே வாங்க, பக்கா பக்கா பக்கா. அடுத்த சம் போலாம். இஃப் 2:x ஈக்குவல் டு, இந்த மாதிரி 2:2 வந்துச்சுன்னா அது போய் ஈக்குவல் டுன்னு அர்த்தம்.
4:20 அதாவது ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா, விகிதாசாரம்னு அர்த்தம். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ரொம்ப ஈஸி தான். ப்ரொபோர்ஷன்னாலே ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் ப்ரொபோர்ஷன்ல, விகிதாசாரம்ல. A/B = C/D அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டையும் பெருக்கிக்கணும், இந்த ரெண்டையும் பெருக்கிக்கணும், அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். AD = BC இப்படிதான் இருக்கும் ரைட்டா. ஸோ AD = BCனா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கிங்க. 2 × 28 56, ரெண்டாவதையும் மூணாவதையும் பெருக்கிங்க. 4 × x 4x. அப்போ x is equal to 56/4, அதாவது 14 is the answer. x is equal to 14, அதாவது ஆப்ஷன் D is the answer. 14 is the answer. ஓகே வாங்க பக்கா. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கிக்கணும், செகண்ட் தேர்டையும் பெருக்கி ஈக்குவல் பண்ணணும். ப்ரொபோஷனாலே இதான் ஈக்குவேஷன். இது வந்து ப்ரொபோஷனாலிட்டி ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, விகிதாசார சமன்பாடுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ அடிச்சிடலாம். ஆன்சர் வந்து போட்டோம். அடுத்த சம். The ratio of salaries of Abhi and Monu is 6:11. If their salaries are increased by 10% and 20% respectively, then what will be the new ratio of their salaries? அபி மற்றும் மோனுவின் சம்பள விகிதம் 6:11. அவர்களின் சம்பளம் முறையே 10% மற்றும் 12% அதிகரிக்கப்பட்டால் அவர்களின் சம்பளத்தின் புதிய விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ரைட்டா. இப்ப அபி மற்றும் மோனுவோட சம்பள விகிதம் என்ன? 6:11. சம்பளம் எத்தனை சதவீதம் அதிகரிக்குது? அபியோட சம்பளம் 10% அதிகரிக்குது, மோனோட சம்பளம் 12% அதிகரிக்குது ரைட்டா. அப்ப 6 × 10% அதிகரிக்குது அப்படின்னா 110/100. அதுமாதிரி 11 × 12% அதிகரிக்குது அப்படின்னா 112/100. ஒரு நம்பர் அதிகரிக்கிறதுனாலே 110 112 சொல்லி போட்டுக்கணும் ரைட்டா. ஸோ 2 கேன்சல். 11 வந்து 110ல் 10 வாட்டி போகும், 6 1 வாட்டி போகும், 6 போகாதா நிமிஷம் 6ன்னு வச்சுக்கோங்க, போகாது 112 வச்சுக்கோங்க. 6 × 10 60:112 ரைட்டா. 60:112 தான் ஆன்சரு. இதை வந்து 2ஆல் அடிக்கலாம். 2 30 வாட்டி போகும், 2 56 வாட்டி போகும், திரும்ப 2ஆல் அடிக்கலாம். 15:28 வரும். ஆன்சர் வந்து 15:28. அதுக்கப்புறம் 3 அடிக்க முடியாது, அவ்வளோதான். இதான் ஆன்சர் ரைட்டா. 15:28 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாங்க. 6 அப்படியே 10% அதிகரிக்கணும், நம்பர் × 110/100. 10% அதிகரிக்கனாலே மேலே 100ஓட கூட்டணும். இங்கே 12% 112/100 அப்படியே ஆன்சர். 15:28 மட்டும் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். முடிஞ்சு. அடுத்த சம்பவம். A girl goes from M to N at a speed of 25 km/h and remains, அதாவது திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறாங்க, ரிட்டர்ன்ஸ் அது ரிட்டர்ன்ஸ் to M at a speed of 37.5 km/h the same route. What is the girl's average speed? ஒரு பெண் M இருந்து N க்கு 25 km வேகத்தில் சென்று M க்கு திரும்ப 37 km வேகத்தில் அதே பாதையில் திரும்புகிறார் எனில் பெண்ணின் சராசரி வேகம் என்ன? இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப அதே ரூட்ல திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிற மாதிரி சம் கேட்டு ஆவரேஜ் கேட்டாங்கனாலே ஒரு ஃபார்முலா இருக்கு, ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2xy/x+y. எல்லா ஸ்டாண்டர்ட் புக்லையும் இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஆர்எஸ்ஐவால் புக்லலாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ரைட்டா. ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா இருக்கு. டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா, இது வந்து டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா இந்த ஃபார்முலா. ஸோ 2xy/x+y னா 2 × x. எக்ஸ்னா என்னன்னா ஒரு ஸ்பீடு 25, ஒய்னா இன்னொரு ஸ்பீடு 37. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கீழே 25 + 37 அவ்வளோதான். அப்போ 25 × 2 வந்து 50, 50 × 37. 50ல் வந்து ஒரு 0 இருக்கா, அந்த 0க்கு ஒரு பாயிண்ட் கட் ஆகிடும். அப்போ மேலே வந்து 375 × 5ன்னு வரும் ரைட்டா. கீழே அப்படியே கூட்டினீங்கன்னா 0.5 2 62 வரும். ஏன்னா இப்போ மேலே × 10 கீழே × 10 பண்ணிங்கன்னா ஒரு 0 போட்டு இந்த பாயிண்ட்டை தூக்கி விட்டுலாம். அது தெரியும்னு நினைக்கிறேன். மேலே 10 கீழே 10 பண்ணால் பாயிண்ட் போயிடும், மேலே ஒரு 0 எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போ இதை அடிங்க, 25ஆல் அடிங்க. 25 2 வாட்டி போகும் 50ல். கீழே 625ல் 25 வாட்டி போகும் ரைட்டா. இப்போ இந்த 25ஆல் இந்த 375 அடிக்கலாம். ஏன்னா 4 25 சேர்ந்தாலே 100, 300ல் 4 4 4 12 13 14 15 வாட்டி போயிடும். 25 375ல் 15 வாட்டி போகும். இல்லைன்னா நீங்கள் 5ஆவது டேபிள் கூட அடிச்சு பாருங்க, மேலே 15 வந்துடும் ரைட்டா. 15 × 2 30 இஸ் த ஆன்சர். 30னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 30னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் ரைட்டா. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 30 இஸ் த ஆன்சர். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னாலே இந்த ஃபார்முலா போட்டுருங்க. இந்த ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா, போயிட்டு வரது, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கே வரான், இந்த மாதிரி எந்த சம் கேட்டாலும் இதான் ஃபார்முலா ரைட்டா. அப்படியே காப்பி பண்ணிக்கோ. ரொம்ப முக்கியமான சம் இதெல்லாம். அடுத்த சம். The compound interest on rupees 18,000 at 7% per annum compounded annually is rupees 1,260. What is the period of time? கூட்டு வட்டி ரூபாய் 18,000 ஆண்டுக்கு 7% வீதம் ஆண்டுதோறும் கூட்டினால் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1,260 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டி சம்னாலே பெர்சன்டேஜ் மெத்தட்ல போட்டு முடிச்சிடலாங்க. அது என்ன பெர்சன்டேஜ் மெத்தடு? ஒன்றும் இல்லை. இங்கே பிரின்சிபல் என்ன? 18,000 அசலா 18,000 சொல்லிட்டு எழுதிக்குங்க ரைட்டா. இந்த அசலுக்கு
7% எடுத்து கூட்டிட்டு போயிட்டே இருங்க கீழே. ஏன்னா கீழே ஒரு அமௌண்ட் வரும். நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1560. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது வந்து அசல். ஏன்னா இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்களேன் ஒரு நிமிஷம். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அமௌண்ட் வருமா? 18,000 1560 கூட்டினீங்கன்னா 19,260 வரும். இது அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை இங்கே கீழே எழுதிக்குங்க அப்படி, ரைட்டா? 19,260. இது போய் பர்சன்டேஜ் மெத்தட்னு சொல்லுவேன். இது வந்து நிறைய வீடியோவில் நானே சொல்லியிருப்பேன், ரைட்டா? அதாவது அசல் அப்படி எழுதிக்கணும். அப்படியே பர்சன்டேஜ் எடுத்து கூட்டிகிட்டே போனால் அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டை இப்போ நான் இங்கே எழுதிட்டேன். ஏன்னா ரெண்டையும் இது வந்து கூட்டு வட்டி, அமௌண்ட்டையும் கூட்டு வட்டியும், அதாவது அசலையும் கூட்டு வட்டியும் கூட்டினீங்கன்னா அமௌண்ட். இப்போ என்ன செய்யுங்கன்னா அந்த 18,000க்கு 7% எடுங்க. ஏன்னா எடுத்து அப்படியே ஒவ்வொரு வாட்டி கூட்டிகிட்டே வாங்க. கரெக்டாக இங்கே வந்தோன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்குதோ அது ஆன்சர், ரைட்டா? இப்போ 18,000க்கு 7% எடுங்க. 18,000க்கு எப்படி சார் 7% இருக்கிறது? சிம்பிள். 18,000க்கு 1% வந்து 180. இது 1%, சரியா? இந்த 1% இன்டூ 7 பண்ணிங்கன்னா 7% முடிஞ்சு. 18,000க்கு 1% 180 இன்டூ 7 பண்ணிங்கன்னா 7%. 0 6 5 1260. 1260 அப்படியே கூட்டினீங்கன்னா 19,000. அவ்வளோதான், ஒரு வருஷத்துலேயே வந்துருச்சுங்க, ரைட்டா? 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, ஒரே வருஷத்தில் வந்துருச்சு. 18,000க்கு 7% 1260 அப்படியே கூட்டினீங்கன்னா 19,260, ஒரே வருஷம் தான், ரைட்டா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1 இயர் இஸ் த ஆன்சர், ரைட்டா? சில சம்பளம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் கொடுப்பாங்க, ஒரே வருஷத்தில் இது வந்துருச்சு. சிம்பிளாக போட்டலாம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பெருசாக போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இப்படி சிம்பிளாக போட்டலாம். The perimeter of a rectangle is 40 cm. If its breadth is 8 cm, what is the difference between the length and breadth of the rectangle? ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர், அதன் அகலம் 8 சென்டிமீட்டர் என்றால் இந்த செவ்வகத்தின் நீளத்துக்கும் அகலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டா? இப்போ இந்த என்ன பெரிமீட்டர் ரெக்டாங்கிள்னால என்னங்க? லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ரைட்டா? ஏரியாக்கான ஃபார்முலா L இன்டூ பி, பெரிமீட்டருக்கான ஃபார்முலா வந்து 2 இன்டூ L + B. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சரியா? ரெக்டாங்கிளுக்கு 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. பெரிமீட்டர்னா சுற்றளவுன்னு அர்த்தம். இப்போ பெரிமீட்டரை கையில் குத்துறாங்க அப்படின்னா பி இருக்கிறதுல 40ன்னு போட்டுங்க. ஏன்னா பிரெத்தும் கையில் குத்துறாங்க, பி இருக்கிறதுல 8ன்னு போட்டுங்க. லென்த்தை கண்டுபிடிச்சலாமா? லென்த்தை கண்டுபிடிச்சலாமா? 2 கீழே வந்துச்சுன்னா 40/2 20 வருமா? ஈக்குவல் டு L + 8. அதான் இந்த ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ணுறேன். ஏன்னா கவனிங்க கரெக்டா. ஸோ L இஸ் ஈக்குவல் டு 20 - 8 எவ்வளோ? 12. ஸோ லென்த் 12 வந்துச்சாங்க? வந்துச்சா வரலையா? வந்துச்சு, 12. இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லென்த் அண்ட் பிரெத் கேட்குறாங்க. லென்த்தை கேட்கல, டிஃபரன்ஸ் பிட்வீன் லென்த் அண்ட் பிரெத் கேட்குறாங்க. இப்போ லென்த் வந்து 12, பிரெத் 8, ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? 4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி 4 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், ரைட்டா? இல்லை ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான சம்மை. அடுத்த சம் போலாம். A is to B is equal to 5 is to 4, B is to C is equal to 6 is to 5, C is to D is equal to 7 is to 10, then the value of A is to D என்ன? இந்த மாதிரி 3 ரேஷியோ கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். A is to B, B is to C, C is to D. இப்படி A is to B, B is to C, C is to D கொடுத்துட்டு ஏன்னா A is to B is to C is to Dன்னு கேட்டாங்கன்னு வைங்க. இந்த சம்ல அப்படி கேட்கல, கேட்டாங்கன்னு வைங்க, ரைட்டா? அதுக்கு எப்படி நான் சொல்லிடுறேன், அதை வச்சு இந்த சம போட்டுடலாம். இது A is to B, இது B is to C, இது C is to D. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A is to B is to C is to D. இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்றேன் கவனிங்க. இத மூணையும் பெருக்குனீங்கன்னா A, சரியா? இத மூணையும் பெருக்குனீங்கன்னா, நான் கரெக்டா பாருங்க, இந்த மூணையும் பெருக்குனீங்கன்னா இது B. இந்த மூணையும் கரெக்டா பாருங்க, இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர், இந்த மூணையும் பெருக்குனீங்கன்னா இது C. இத மூணையும் பெருக்குனீங்கன்னா இது D. முடிஞ்சு போச்சு, ரைட்டா? ஃபர்ஸ்ட் மூணையும் பெருக்குனீங்கன்னா A கிடைச்சிரும், லாஸ்ட் மூணையும் பெருக்குனீங்கன்னா D கிடைச்சிரும். Bக்கு வந்து இது 3, Cக்கு வந்து இது 3, ஒரு இலை மாதிரி, ஒரு லீஃப் மாதிரி இப்படி இருக்கும். B C, ரைட்டா? இது மூணையும் பெருக்குனா A தனியா, B is to, C is to, D is to. பெருக்கி ஆன்சரை போட்டீங்கன்னா வந்துடும், ரைட்டா? ஆன்சர் வந்துடும். ஆனா இங்க அவ்வளோ கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏவும் டியும் தான் கேட்குறாங்க. அதனால ஏவும் டியும் மட்டும் இதில் என்ன செய்யணும்னு பார்ப்போம். ஏக்கு வந்து இது மூணையும் பெருக்குங்க, டிக்கு வந்து இது மூணையும் பெருக்குங்க, அவ்வளோதான். இது மூணையும் பெருக்குங்க, 5 × 6 × 7 இஸ்டு இது மூணையும் பெருக்குங்க, 4 × 5 × 10, ரைட்டா? இதான் ஆன்சர், அவ்வளோதான். இது அடிச்சு போட்ட ஆன்சர். 5 5 கேன்சலா? 2 2 வாடி போகும், 2 3 வாடி போகுமா? அவ்வளோதான். 3 7 21, 2 10 20, 21:20. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 21:20, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், அவ்வளோதான். ஸோ 21:20னா ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்த சம் பார்ப்போம். A helmet is sold for ₹1,650 at a profit of 10%. If the selling price is ₹2,100, what will be the profit percentage? ஒரு ஹெல்மெட் ரூபாய் 1650க்கு விற்கப்படுகிறது 10% லாபத்தில்.
விற்பனை விலை 2100 என்றால் லாப சதவீதம் என்னவாக இருக்கும்? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தனியா எடுத்துங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் பாருங்க, செல்லிங் பிரைஸ் 1650 சொல்றாங்களா? செல்லிங் பிரைஸ் 1650, ரைட்டா? ப்ராஃபிட் பர்சன்ட் வந்து 10% சொல்றாங்களா? இத ரெண்டையும் வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா? அடக்க விலை கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கணும் அடக்க விலை? எந்த ஒரு சம்ல விற்பனை விலை கையில கொடுத்துட்டு அடக்க விலை கேட்டாங்கன்னா எப்படி செய்யணும்னு சொல்றேன் பாருங்க. இந்த விற்பனை விலையை இப்படி எழுதிக்குங்க, ஒரு இன்டு போடுங்க, ரைட்டா? இப்ப அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 100ன்னு மேல போட்டு கீழே ப்ராஃபிட் எத்தனை பர்சன்ட்? 10%. கீழே என்ன செய்யணும், 100ல இருந்து 10 கூட்டி 110 கீழே போடுங்க, அவ்வளவுதான். காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சாச்சு, ரைட்டா? செல்லிங் பிரைஸ் கொடுத்து காஸ்ட் பிரைஸ் கேட்டாங்கன்னா இதான் மெத்தட். சரி, காஸ்ட் பிரைஸ் கொடுத்து செல்லிங் பிரைஸ் கேட்டாங்கன்னா இப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 1000 ரூபாய், ப்ராஃபிட் பர்சன்ட் 10%. இது நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். செல்லிங் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். இந்த காஸ்ட் பிரைஸ் நம்பரை இப்படி போட்டுங்க, இன்டு போட்டுங்க, ரைட்டா? இப்ப 100ங்கிற நம்பரை இப்படி கீழே போட்டு ப்ராஃபிட் 10, 100 + 10 110 மேல போடுங்க, அவ்வளவுதான். அதாவது காஸ்ட் பிரைஸ் கொடுத்தா டைரக்ட் ஞாபகம் வச்சுங்க. டைரக்ட்னா 100 கீழே, மேல ப்ராஃபிட்டை கூட்டி மேல போடுறது, அவ்வளவுதான். ப்ராஃபிட்னா கூட்டணும், லாஸ்னா கழிக்கணும். செல்லிங் பிரைஸ் கையில கொடுத்தா இன்டைரக்ட் ஞாபகம் வச்சுங்க. இன்டைரக்ட்னா 100 மேல, கீழே வந்து ப்ராஃபிட்னா 110 அது மாதிரி போட்டுறது, ரைட்டா? சோ காஸ்ட் பிரைஸ் கொடுத்து செல்லிங் பிரைஸ் கேட்டாங்கன்னா 100 கீழே போட்டுங்க. செல்லிங் பிரைஸ் கொடுத்து காஸ்ட் பிரைஸ் கேட்டாங்கன்னா 100 மேல போடுங்க, அவ்வளவுதான். சரி, இந்த சம்ல வந்து இதெல்லாம் தேவையில்ல, ரைட்டா? இதான் தேவை. ஸோ 1 கேன்சல். 16 வந்து ஒரு வாடி போகும், 5 வாடி போகும், 1500 வந்துருச்சு. இது என்னது? காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை, ரைட்டா? அடக்க விலை 1500. இப்போ என்ன சொல்றாங்கன்னா விற்பனை விலை 2100ன்னு சொல்றாங்க. ஏன்னா சொல்லிட்டு லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. லாப சதவீதத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் 1500 அப்படியே மனசுல வச்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ என்ன மனசுல வச்சுக்கோங்க, காஸ்ட் பிரைஸ் 1500, செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல கண்டினியூஷனா 2100. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. லாப சதவீதத்துக்கு நான் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. ப்ராஃபிட் பர்சன்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100, அவ்வளவுதான். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு லாபம் பை அடக்க விலை இன்டூ 100. ஓகேவா? இப்ப லாபம்னா என்ன? லாபம்னா ரெண்டையும் கழிக்கணும். ரெண்டையும் கழிச்சிங்கன்னா அவ்வளோ வரும், ஒரு 600 வரும், ரைட்டா? அடக்க விலை என்ன? அடக்க விலை 1500 கீழே போடுங்க, இன்டூ 100 போடுங்க, அவ்வளோதான். 2 கேன்சல். 3 2 வாட்டி போகும், 3 5 வாட்டி போகும், கேட்டாங்க. 3ஆவது டேபிளில் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 5ஆவது வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா I2 10 0, 2 × 20 40% இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் ரன்னர், முடிஞ்சு, ரைட்டா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 20 சம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி செட் ஆஃப் 20 சம் வந்து நம்ம அப்படியே கொண்டு போயிட்டே இருப்போம். ஆப்டிடியூட், ரீசனிங் சொல்லிட்டு வெரைட்டியாக நம்ம கொண்டு போவோம், ரைட்டா? ஸோ இந்த வீடியோவில் ஆப்டிடியூட் வந்து பொலந்து கட்டியிருக்கோம். 20 சம், மெஜாரிட்டியாக பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, SICAA, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், இந்த மாதிரி ஏஜஸ், ஆவரேஜ்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம் சொல்லி பார்த்தோம். இது மாதிரி வெரைட்டி ஆஃப் சம்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன், நிறைய சம்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட வந்து ஆப்டிடியூட் சும்மா ஒரு ப்ராக்டிஸ் கேள்விகள் மாதிரி முடிச்சிருக்கோம். இது மாதிரி அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு இதில் நான் ஒரு சப்ஜெக்ட்ல அவங்க சந்திக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.